ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். வீடியோ போட்டு இந்த வாய்ஸ் கேட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். எனக்குமே உங்கள் கூட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆன மாதிரி என்ன, உண்மையாகவே ரொம்ப நாள் தான் ஆயிடுச்சு. ஒரு 1.5 மாதமே ஆகிட்ருக்கோம் நான் லாஸ்ட்டாக வந்து லாங் வீடியோ போட்டு. என்னுடைய ஃபோனு பசங்க வீட்டில் உடச்சிட்டே இருக்காங்க அடிக்கடி. அதனால் கடைக்கும் வீட்டுக்கும் வந்துட்டு போகுது. ஒரு 3 தடவை உடச்சிட்டாங்க, 3 தடவை கடைக்கு போயிட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் உடஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஃபோன் தான் மாற்றி ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால தான் என்னால் அடிக்கடி வந்து வீடியோ போட முடியல. என்னுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கு, எப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கு மழை வந்து ரொம்ப நாள் ஆச்சு உண்மையாகவே. பக்கத்தில் அங்கே பெய்யுது இங்கே பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு மட்டும் கண்டிப்பாக மழைன்றது கண்ணிலே வரமாட்டேங்குது. நேற்று ஏதோ தூறல் மாதிரி வந்தது. நாங்களும் ஆசைப்பட்டோம் மழை வந்துடுமோ என்னவோ, பயிரெல்லாம் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் வந்து அந்த தூறலோடையே போயிடுச்சு, மழையாக வரல. எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவோம் போல். அந்த மாதிரி ஒரு நிலமை தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு மழை இல்லாமல் இருந்தது அப்படின்னா. இந்த கைனி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு சோளம் பண்ணியிருக்கோம். உண்மையாகவே அறுக்கிறதுக்கே சுத்தமாக நல்லாவே இல்லை. அந்த தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சோளத்தோடைய தட்டில் அதெல்லாம் சரவாயிட்டே போகுது தண்ணி இல்லாத காரணத்தினால. அடியில் வந்து காஞ்சி சரவாகவே போயிட்டுருக்கு. உண்மையாக மாடுங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இல்லை, எங்களுக்கு அறுக்கவும் நல்லா இல்லை, சுத்தமாகவே நல்லா இல்லை. இதுன்னு இல்லை, மற்றது சம்பங்கி பண்ணியிருக்கோம், அதுவுமே வந்து பூ அறுக்கவே சுத்தமாக நல்லா இல்லை. நான் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சம்பங்கி எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இதை தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் இதெல்லாம் பச்சையாக இருந்தது. தண்ணி இல்லாததுனால தான் இந்த மாதிரி காஞ்சி போச்சு. இதெல்லாம் இல்லைனா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் பச்சையாக. மாடுங்களும் நல்லா சாப்பிட்ருக்கும், நல்லா இருந்திருக்கும் அதுங்களுக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அறுக்கவும் எங்களுக்கு சுத்தமாக நல்லா இல்லை. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா காஞ்சி போயிருக்கு தண்ணி விடாததுனால. இதை அறுக்கிறதுக்கு சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஒரு 7 மாடு வச்சுருக்கோம். இந்த 7 மாட்டுக்கு அறுத்து போடுறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. மிஷின்லாம் கிடையாது, கையில் தான் அறுத்துட்ருக்கோம். ஆனால் எனக்கு என்னவோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே எனக்கு தெரியல. உண்மையாக கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரியல. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 50,000 செலவாயிருக்கோம் எங்களுக்கு. அதை வந்து கிழங்கு ஆஞ்சி ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கி அதை நட்டு களை வெட்டி அது வந்து ரெயின்போஸ் போட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து நட்டு வச்சுருந்தோம். நல்லா தான் பூ அறுத்துது. 60-62 கிலோ வரை பூ அறுத்துட்டு இருந்தது. திடீர்னு வந்து பூ கம்மியாயிடுச்சு. கரெக்டாக வந்து உரம் போட்டு விட்டும் மழையும் வரல, போர்லேயும் தண்ணி குறைஞ்சிருச்சு. எப்படி இருக்கும் எங்கள் மனநிலைமைன்னு நினச்சி பாருங்கள். உண்மையாக தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் பேசுகிறது வந்து பைத்தியக்காரத்தனமாக இல்லாமல் இருக்கும். அதுவே தண்ணி இருக்கிறவங்களுக்கு என்னடா இப்படி புலம்புறாளே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. தண்ணி இல்லாமல் புலம்பிகிட்ருக்கோம். அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு மைண்டில் வரக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கிராமம் மறந்தால் அந்த இடமே பச்சை பசேன்னு இருக்கும் அப்படின்றதாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றதே அதுவாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஆகிடும் போல். இன்னும் கொஞ்ச நாள் மழை வராமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஊர்லலாம் சுத்தமாகவே மழை கிடையாது. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படியே. இந்த கைனின்னு சொல்லுவோம் நாங்கள். கைனி அப்படின்னா தண்ணி பச்சி வந்து பயிர் பண்ணுறவங்கள வந்து கைனி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவோம். மேட்டு நிலம் பண்ணுறவங்கள வந்து மழை வந்ததுன்னா மழையை எதிர்பார்த்து பயிர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் மேட்டு நிலம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அந்த மாதிரியான ஒரு நிலமை தான் இருக்குது எங்களுக்குமே. மேட்டு நிலம் பண்ணுறவங்க மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எவ்வளோ தான் எத்தனை தான் போர் வச்சுருந்து கிணறு வச்சுருந்தாலும் அந்த மழையை எதிர்பார்த்து நாங்கள் பயிர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ நிலமை எங்களுக்கு. இந்த கைனி எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். 80 சென்ட் பண்ணியிருந்தோம். இந்த கைனி அப்புறம் இந்த கைனி, இந்த 2 கைனி தான். பார்க்குறதுக்கு குருத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது. உரம் போட்டு விட்டது அதோட சரி, தண்ணி எதுவும் விடலை, சும்மா லேசாக வந்துட்டுருக்கு. அப்போக்கி இந்த குச்சி உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தண்ணியுமே விட்டுட்ருக்கோம். எங்கே தண்ணி நின்று போய் வெறும் போர் ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர் ரிப்பேர் ஆகிடும். அந்த போர் ரிப்பேர் ஆனால் ஒரு 20,000 ரூபானாலும் சரி ஆகும் போர் வந்து சரி பண்ணுறதுக்கு. அதனால் பயந்துகிட்டே நம்ம ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போர் ரிப்பேர் பண்ணுற வேலை வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டே நாங்கள் 2 நாள் போர் எடுத்து விடாமலே பயந்துகிட்டே இருந்தோம். சரி விட்டால் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும், அப்புறம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏதோ உயிராச்சும் கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா மழை வந்ததுன்னா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து அப்பப்போ ஒரு ஆள் இருந்து எடுத்து விட்டுட்டே இருக்கோம்.
உண்மையாகவே இந்த பயிரெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், சுற்றி எங்கேயாச்சும் பச்சை பசேன்னு தெரியுதான்னு பாருங்கள். தண்ணி இருக்கிறவங்களதும் இருக்குது, இப்போ இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கள் ஏரியாவில் நிறைய பேருக்கு தண்ணி இல்லை. குறைஞ்சது ஒரு 30 வீடுக்காவது தண்ணி இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு மிச்சமே இருந்தாலும் இருப்பாங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான். பச்சையாகவே எதுவுமே தெரியாது. நீங்களே நல்லா பாருங்கள், கண்ணு கெட்டுன தூரம் எங்கேயும் பச்சையாகவே தெரியாது. ஏதோ இந்த மாட்டுக்கு தீவன பயிர் சோளம் அப்படி ஏதாவது பச்சையாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து எல்லாம் அப்படியே தான் வச்சுருக்காங்க. எங்கள் ஏரியாவில் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மேட்டு பயிரெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, மழை எதிர்பார்த்து பயிர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் இன்னும் எதுவுமே பண்ணாமல் தான் வச்சுருக்காங்களே. இந்த மாதத்தில் வந்து அந்த பக்கம் போனோம் அப்படின்னாலே ஃபுல்லாக கைனியில் ஆளுங்களாகவே இருப்பாங்க. பருத்தி நடுவாங்க, மக்காசோளம் நடுவாங்க. இப்போ வந்து காய் பயிர் ஏதாவது நட்டோம் அப்படின்னா புரட்டாசி மாதத்துக்கெல்லாம் நல்ல காய் வந்துடும். அந்த காய் வச்சியே அந்த புரட்டாசி மாதம் வந்து சாமி கும்பிட்ருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா கைனிங்கெல்லாம் இந்த மாதிரி ஓட்டி வச்சு வெறிச்சோடி தான் கிடக்கு. பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உண்மையாகவே. எப்போ தான் இந்த மழை வருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவிலலாம் மழை எப்படி இருக்குது, மழை ஏதாவது வந்திருக்கா, போரில் தண்ணி இருக்கா, கிணத்துல தண்ணி இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.